ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சாந்தி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் மணமகனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, ஆனால் எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்து தேடி நல்ல ஒரு இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் 6 மாதத்துலேயே இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் இவங்க ஜாதியிலேயே தான் வேணும். ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனாலும் எனக்கு சம்மதம். தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லைங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் இவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ படிக்கலைனாலும் ஓகேங்க, ஒரு 12வது படிச்சிருந்தா கூட போதும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரளவு மாப்பிள்ளையோட குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சங்கீதா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க மெடிக்கலில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டே இவங்க மெடிக்கலில் வேலை பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் ஒரு 10 to 15,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் ஓரளவு படித்தவராக இருக்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிறவராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு ஓகே தானே சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்திருத்தலாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தம்பிங்க. அக்காவுக்கு மட்டும்தான் திருமணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமாக இருக்கணும், நல்லா அன்பாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓரளவு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாம் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய மொபைல்லே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாம்னு கேட்டுக்கிறோங்க. தேங்க்யூ.